அவன் தான் என்னுடைய தலைச்சிறந்த நண்பன் அப்படிங்கிறார். யாரு? இல்லைங்க. ஆமா. இசையை போன்றே இதயத்தை பண்படுத்துவது நூல்கள். பாருங்க, அண்ணா நினைவாக 2009ஆம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்முடைய நடுவண் அரசு ₹5 நாணயத்தை வெளியிட்டிருக்கு. நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அது 2010ஆம் ஆண்டு அவருடைய நினைவாக ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய புகழ்மொழிகள் பாருங்க. மாற்றான் தொடர்ந்த மல்லிகைக்கும் மனம் உண்டு. இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கத்தியை தீட்டாதே இந்த புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தி, இதெல்லாம் அவருடைய கூற்று. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞருடைய வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னாங்க. மக்களுடைய மதிப்பை கருதக்கூடிய ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்களே தேவை அப்படிங்கிறார். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அவருடைய கூற்று. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படிங்கிறாரு. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையினுடைய ஈட்டி முனைகள் அப்படிங்கிறார். ஸோ கடைசியா நடந்தது நல்லதா இருக்கட்டும், நடந்ததாகவே இருக்கட்டும், இனி நடக்க போகிறது நல்லதா இருக்கட்டும்ன்றார். ரைட் சார், கடமை சேர்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை பரவாயில்ல. ஆமாம் இல்லை, ஆமாம் உண்மைதான். அவர் சொன்னது அருமையாக. ஆமாம் சார், இது ரொம்ப நறுக்கு தெரிச்ச மாதிரி இருந்துச்சு, அதை எழுத முட்டுங்கிறாங்க. எழுதிடலாம். சரி, தென்னகத்து பெர்னார்ட் ஷா. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா தென்னகத்து பெர்னார்ட் ஷா. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இருக்கா, அது முதல் இன்ப ஒளி வரைக்கும் பல படைப்புகளை கொடுத்துருக்காரு. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், தாழ்ந்த தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் கொடுத்துருப்பாரு. ரைட், அந்த இதழ்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி, இதனோட இதழ்கள், ஜேர்னல்ஸ். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு துணை ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படின்னா குடியரசு விடுதலை ரொம்ப முக்கியமானது. இவர் முதலமைச்சர் ஆன உடனே இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா, சென்னை மாகாணம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு 69 வந்து மாத்துறாரு, ஜனவரி 14. அடுத்தது, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழக்கூடியது நம்முடைய சரஸ்வதி மகால் நூலகம். அதிகமுள்ள நூலகம் புக்கு எங்க இருக்குன்னா, அதிகமான நூல்கள் உள்ள நூலகம் கன்னிமார நூலகம். முதல் பொது நூலகம் திருவனந்தபுர நடுவண் நூலகம் தான் சென்னையில். இங்கே நாட்டிலேயே இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகம் எந்த நூலகம்? கொல்கத்தா நேஷனல் லைப்ரரி, அதுதான் கொல்கத்தாவில் இருக்கு. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அறிஞர் அண்ணாவுடைய கூற்று பாருங்க, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். இவர் தான் படிச்சுட்டே இருந்தாருமா, இருக்கிறவங்களையும் படிச்சுட்டே இருந்தார், லைப்ரரியிலே இருன்னு சொன்னா என்ன ஒரு மனுஷன். உலகில் சகாவாரம் பெற்ற பொருட்கள் இருக்குன்னா அது புத்தகங்கள் தான் அப்படிங்கிறார். யாரு? கதை. சீர்காழி ரங்கநாதன் இருக்கா இல்லையா, நூலகத்துடைய தந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுது. அவருடைய பெயர்ல என்ன பண்றாங்க, சிறந்த நூலகருக்கான விருது கொடுக்குறாங்க, நம்ம படித்தோம். எஸ். அடுத்தது இடைச்சொற்கள், ஒலிச்சொற்கள். இடைச்சொற்கள் 4வது புல்லட்டின் வந்துருங்க. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் சார்ந்து தான் இது நடக்கும், அதை ஒட்டி தான் இது வரும். தாமாக தனித்து நிற்கக்கூடிய இயல்பை உடையன அல்ல. அதான் தொல்காப்பியர் சொன்ன போது வினை என்னது, இடையெனப்படுவ பெயரையும் வினையும் சார்ந்து இயலும் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் கொடுத்துருக்காங்க. தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல, அதுவா தனித்து இயங்காது, அதுக்கு மீனிங் கிடையாது, பெயரோடு சேர்ந்து வரும் அல்லது வினையோடு சேர்ந்து வரும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. இடைச்சொற்களுடைய வகைகள் இதெல்லாம் இடைச்சொல் அப்படிங்கிற தகுதி இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற லிஸ்டோட இருக்கிற அத்தனையுமே இடைச்சொற்கள் தான். எது வேற்றுமை உறுப்புகள், நம்ம சொல்லக்கூடிய ஐயால் குயில் அதுகன், இது இந்த வேற்றுமை உறுப்பு இடைச்சொற்கள் கேட்டகரிக்குள்ள வரும். பன்மை விகுதிகள் நம்ம சொல்றோம் இல்லையா, கல்விகுதி மார் விகுதி, இது எல்லாமே
ஆக்சுவலாக மார் விகுதின்னு சொல்லக்கூடாது, அது ஆர் விகுதி, ஆர் அப்படின்னு சொல்லணும். இவங்க அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது திணைப்பால் விகுதிகள். அது நமக்கு தெரியும். ஆண் பழம் தான் அல்லுல முடியும், ஆண் பழம் தான் அண்ணு, பெண் பழம் தான் அல்லு, ஒன்றன் பாலுக்கு எப்படி பழவின் பாலுக்கு எப்படி அப்படின்றது எல்லாமே இது. கால இடைநிலைகள் நமக்கு தெரியும். கிறுக்கென்று ஆண் என்று, இது இடை, இது நிகழ்கால இடைநிலை ஆக்சுவலாக இல்லையா? ரைட். பெயரச்ச வினைச்ச விகுதிகள். ஆமா தானே? பெயரச்சோம்னா ஆவல முடியும், வினைச்சோம்னா ஈலும் ஊழ முடியும். ஸோ இதெல்லாமே தொழில் எதிர்மறை விகுதிகள் எப்படி இருக்கும்? அல், ஆல் அப்படின்னு வந்தால் அது எதிர்மறை விகுதிகளாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னாலும் தொழில் பெயர் விகுதிகள் முன்னே நான் சொல்லிட்டேன். அல்தல், அம்மை, கைன்னு. வேங்கோல் விகுதி க, இய, இயர். இயர் வந்து அவங்க கொடுக்கல, க, இயர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இயர் அப்படிங்கிறது அவங்க சேர்த்துருக்காங்க. சாரியைகள், சாரிங்கிறது ஒரு குறிப்பிட்டது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அத்துச்சாரி, இத்துச்சாரி, ஆம்சாரி, இன்சாரி, ஆண்சாரி, முன்சாரி, இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில மட்டும். ஓம உறுப்புகள் 12 ஓம உறுப்புல கோலம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் இல்லை. அடுத்து இணைப்பிடை சொற்கள். இடைச்சொற்கள் சொல்கிறோம் இல்லையா? ஆனால், அவ்வாறு அப்படின்னு சொல்லி, ஆக, அது அப்படிங்கிறது எல்லாமே இடைச்சொற்கள் வந்துடுது. தத்தம் பொருளை உணர்த்தக்கூடியது. ஸோ இதெல்லாமே இடைச்சொற்களுக்குள்ளே வரும். ஓகார இடைச்சொல், ஏகார இடைச்சொல், இந்த மாதிரி வரும். ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது சொல்லுறுப்புகள். அவற்றின் மூலம், இதன் மூலம் அப்படின்னு சொல்லும் இல்லையா? அந்த மூலம் அப்படிங்கிற ஒரு சொல்லு. அவற்றை கொண்டு, இவற்றை கொண்டு, எதனை கொண்டுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி கொண்டு அப்படிங்கிற சொற்கள் இதெல்லாம் சொல்லுறுப்பாக வரும். வினா உறுப்புகள். நம்ம 5 வினா எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? நன்னூலார் சொன்னது வந்து 5, தொல்காப்பியர் சொன்னது 3 நம்ம சொல்லி சொன்னோம். அந்த வினா உறுப்புகளை எதுக்குள்ள சேருது? நம்முடைய இடைச்சொற்களுக்குள்ள சேருது. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், ஓகேவா? இப்போ நடத்துறதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். அடுத்தது கவனம் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிந்து தெளிவோம் பாருங்க. எங்கெல்லாம் நம்ம அன்று பயன்படுத்தணும், கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கே அல்ல பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தப்பில்லாத இருக்கிறத வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்பான், சரியானதை வந்து தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது பயன்படும். அன்று என்பது ஒருமைக்கு பயன்படுத்தும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் பூனை அது அன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிங்குலர் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அன்று. சிங்குலரில் ப்ளூரல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. பறவைகள் அவை அல்ல. ஸோ அல்ல அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்முக்கு. அவை அல்ல, அது அன்று. அதுங்கிறது சிங்குலர், அவைன்றது ப்ளூரல். ஓகே. அப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது பழம் அன்று, பழம்னா 1, அப்போ அன்று பயன்படுத்துகிறோம். இவை பழங்கள் அல்ல, ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது அல்ல பயன்படுத்துகிறோம். சரி, அதே போல் எத்தனை இருக்கா? எத்தனை அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்த பாருங்க. எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படிங்கிறது கவுண்டிங்ல. எத்துணை அப்படிங்கிறது எது குறிக்குது? அளவையும் காலத்தையும் குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்துணை பெரிய மரம், நாம என்ன சொல்லுவோம்? எத்துணைன்னு சொல்ல மாட்டோம், எவ்வளவு பெரிய மரம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ எத்துணை பெரிய மரம் அப்படின்னு சொல்லணும். எத்துணை ஆண்டு பழமையானது அப்படிங்கிறது அந்த காலத்தை சொல்லணும். ஸோ அப்போ எத்தனைங்கிறது எங்கே பயன்படுத்தணும், எத்துணைங்கிறது எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அடுத்தது உரிச்சொற்கள். அப்போ உரிச்சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்ன எப்படி இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து வருமோ அதே போல பெயரையும் வினையும் சார்ந்து அதனுடைய பொருளை உணர்த்துவதற்காக வரும். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்த பொருள் உடையவை. ஏன்னா நம்ம முன்னே படித்தோம், சால அப்படின்னா மிகுதி, உரு, தவ, நனிலாம் படித்தோமா? ஸோ தனித்த பொருள் இருக்கு, அது பெயரோட வினையோடு சேர்ந்து வரும்போது. அடுத்தது முக்கியமான ஒரு கூற்று, உரிச்சொற்கள் செய்யுள்களுக்கே உரியன என்று சொன்னவர் யார்? நன்னூலார், பவனிந்தி முனிவர். அடுத்தது உரிச்சொற்களுடைய கேட்டகரி 2 விதமாக பிரிக்கலாம். ஒரு சொல் பல பொருள், பல பொருள் ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. கடி ஒவ்வொன்றுத்துலையுமே இருக்கு பாருங்க. கடிமலர், கடிநகர் அப்படின்னு. அதில் வரக்கூடிய கடி எப்படி என்ன மீனிங் கொடுக்குது? மனம், காவல், விரை, கூர்மைன்னு வெவ்வேறு பொருளை கொடுக்குது. அப்போ நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. ஒரே ஒரு சொல்லு தான் பல பொருள் தருது. கடி அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லு தான் பல பொருளுக்கு வருது. சரியா போச்சுங்களா? ரைட். அப்போ கடிமலர் அப்படிங்கிற இடத்துல கடி அப்படிங்கிற சொல் மனம் மிக்க மலர் அப்படின்ற பொருள் வருது. கடிநகர் அப்படிங்கிறது காவல் மிக்க நகர் அப்படின்னு காவல் அப்படிங்கிற பொருள் வருது. ஸோ கடி அப்படிங்கிற ஒரு சொல் பல பொருள் வருது. இது ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி உரு, தவ, நனி அப்படின்னு பல உரிச்சொற்கள் இருக்கு. ஆனால் ஒரே பொருளை கொடுக்குது. என்னன்னா மிகுதி அப்படிங்கிற ஒரே ஒரு பொருள்.
இது ரெண்டும் தான் வித்தியாசம். அப்போ ஒரு சொல் பல பொருள் தருது, பல சொற்கள் சேர்ந்து ஒரே இதை உரிச்சொற்களுடைய கேட்டகரி. அடுத்தது பகுபத உறுப்புகள் கீழே வந்துருக்கு. பகுபத உறுப்பிலக்கணம் இது எப்படி உங்களுக்கு என்ன கொடுப்பா? 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். இதுல பகுபதம் எதுன்னு கேட்பான். அந்த சொற்களை பிரிக்க முடியுமா முடியாதான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப அது பெயர் பகுபதமா வினை பகுபதமா நீங்க பார்க்கணும். அதுல அந்த பகுபதத்தின் அடிப்படையில் பகுபதம்னா என்ன? பதம்னா சொல்லு, பகுன்னா பகுக்க முடியும், அதாவது பிரிக்க முடியும். ஸோ அதுதான். அப்போ கொடுக்கக்கூடிய அல்லது கொடுக்கப்பட்ட அந்த சொல்ல பிரிக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அது பகுபதத்துக்குள்ள சேரும். பிரிக்க முடியாது அப்படின்னா சிம்பிள். ஓகே, இப்போ பார்ப்போம். பதம் வந்து 2 வகை. இது நோட் பண்ணிக்கோங்க. பதம் எத்தனை வகைப்படும்னா 2 வகை. ஒன்று பகுபதம், இன்னொன்று வகாபதம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான பதம் தான் பகுபதம். ஓகேவா? ரைட். அதில் பெயர் பகுபதம் விடை பகுபதம் வேண்டாம். பகுபத உறுப்புகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தான். பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு கேட்பாங்க. பகுபத உறுப்புகள் 6. அதுதான் நம்ம பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம்னு நம்ம படிக்கணும். ஸோ அப்போ பகுதிங்கிறது அன்னைக்கு நம்ம பார்த்தோம் எங்கே இருக்கும். பகுதிங்கிறது ஒரு சொல்லினுடைய முதல்ல இருக்கும். அதுதான் அடிச்சொல், அது வேறு சொல் நம்ம சொல்லுவோம். ரைட். மீதி எதுவும் அது ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பகுதிங்கிறது ஏவலாக வரும், கட்டளை பொருளில் வரும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விகுதி எங்கே வரும்? சொல்லினுடைய இறுதியில் வரும். ரைட். அது திணைப்பால் என்னிடம் காட்டும். பகுதின்றது ஏவல், அது ஒன்று மட்டும் தெரிஞ்சப்போ கட்டளை தொடர், கட்டளை தொடர், கட்டளை ஏவல் பொருள் வரும் அல்லது கட்டளை பொருள் வரும். இன்னொரு பேர் வேர்ச்சொல், வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்கள் ஒரு சொல்ல ஒரு வினைச்சொல்லு, அது வினைச்சொல்லாக இருக்கும். அது வினைச்சொல்லை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது ஒரு என்னது? இப்போ நடந்தான் அப்படின்னு இருக்குன்னா நட, படித்தான் அப்படின்னா படி. ஸோ ஆர்டர் கமாண்டாக கமாண்டிங். ரைட். அடுத்தது விகுதிங்கிறது ஒரு சொல்லினுடைய கடைசியில் வரும். அது திணைப்பால் என்னிடம் காட்டும். அப்போ அது எங்கே வரும், அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போது விகுதிங்கிறது ஒரு சொல்லினுடைய கடைசியில் நிற்கக்கூடியது. அது திணைப்பால் என்னிடம் காட்டும். திணைனா இப்போ வந்து படித்தான், ஃபார் எக்ஸாம்பிள் படித்தான் அப்படின்னா ஆண் முடியுமா? அப்போ அது எது காட்டுது? பால் காட்டுது, அது ஆண் பால்னு. திணை காட்டுது அவன் உயர்தனை அப்படிங்கிறது. அவன் படித்தான் அப்படின்னா அவன் படித்தான்னு சொல்கிறோம். அப்போ அவன் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன். அப்போ இடத்தையும் காட்டுதா? அப்போ அவன் படித்தான்ங்கிறது சிங்குலர் காட்டுதா? அப்போ திணை காட்டுது, பால் காட்டுது, எண்ணிக்கையே காட்டுது, இடத்தையும் காட்டுது. ஸோ திணைப்பால் என்னிடம் காட்டும். இது விகுதிக்குரிய தகுதி அல்லது தன்மை. ரைட். அடுத்தது இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கக்கூடியது இடைநிலை. சிம்பிள். அது முக்கால இடைநிலைகள் இருக்கு. இத்து எட்டு இருன்னு இருக்கின்ற ஆயன்று இப்பு இருக்கு. ஸோ இது. அடுத்தது நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை நம்ம அதை பிரித்து சொல்லியிருக்கோம். அடுத்தது சந்தி அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா எது இருக்கும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி. அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். சாரி எங்க வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். ரைட். விகாரம் அப்படிங்கிறது இந்த பகுபத உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். மேக்சிமம் விகாரம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையிலேயே அந்த விகாரம் நடக்கும். இந்த பக்கம் விகாரம் நடக்கிறது ரொம்ப அருது. அடுத்து முக்கியமானது எழுத்து பேரு அப்படிங்கிறது. எழுத்து பேருங்கிறது ஒரு எழுத்து தேவையில்லாம ஒரு எழுத்தை பெற்று வருவது, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து இருக்கும். அது எது வரும்னா மேக்சிமம் எழுத்து பேரில் இத்து தான் எழுத்து பேராக வரும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பகுபத உறுப்புகளுள் அடங்காமல், அதாவது பகுதி விகுதி இது எல்லாமே உணர்த்தாமல் வரக்கூடிய மெய் எழுத்து எழுத்து பேர் ஆகும். பெரும்பாலும் இப்போ எப்படி கேட்போம்னா இவற்றுக்கு எழுத்து பேர் எது? இப்போ அண்ணு, ஆளு, இட்டு, இத்து இப்படி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா எழுத்து பேர் இத்து, அவ்வளோதான். அடுத்து பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் பிரித்து எழுதிருவீங்களா? மேக்ஸிமம் பிரிக்கிற மாதிரி கேட்க மாட்டான். ஓகேவா? அதனால சரி, பொறுத்துக்கு வந்துருக்கு. சிறுபஞ்சமுகம் அப்படிங்கிறது அது என்னது? அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது இக்கால இலக்கியம். சிவசிந்தாமணிங்கிறது காப்பி இலக்கியம். குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம். சரி, இந்த மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிய அது ஓகே. பார்த்துக்கோங்க.
சரி. சரியான கூட்டணி தெரிவு செய்க. அதில் கொடுத்துருக்காங்க. ஆ என்பது ஓகே எதிர்மறை இடைநிலை, முன்னே பார்த்தோமா எதிர்மறையில். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவுடைய மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஒரு நாட்டுப்புற இலக்கிய வடிவம். ஓகே. பூவாது காய்க்கும் மலர்கை. அடிக்கோடிட்ட சொற்கள் ஒரு இலக்கணம் யாது? பூவாது அப்படின்னா பூக்காமல். அப்ப எதிர்மறையா? காய்க்கும் அப்படிங்கிறது பூவாது. வினை எச்சரிக்கைக்கு என்ன சொன்னோம்? ஈ ஊ சொன்னோமா? அப்ப பூவாது ஊடு முடிஞ்சிருக்கா? காய்க்கும் அப்படிங்கிற வினையை கொண்டு முடிஞ்சிருக்கா? அப்ப வினையை கொண்டு முடியச்சோம் வினையச்சோம். பூவாது அப்படிங்கன்னா எதிர்மறையில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அடுத்தது மலர்கை. அது மலர் போன்ற கை, ஊமை. அதனால ஊமை தொடங்கி அந்த போன்றங்கள் மறைஞ்சு வந்துருக்கிறதுனால ஊமை சொல்றேன். ஓகே. கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. சரி, அருவி விரிவு செய்து பாருங்க. கரும்பலகை யுத்தத்தோடு தொடர்புடையவர் மலாலா. அது நோட் பண்ணிக்கணும். அது ஒன்று மட்டும் போதும். அடுத்தது வணிகவாய். பண்டைய வாணியத்தை பற்றியான தகவல் இது. இத்தாலிய நாட்டினுடைய பிளைனி தன்னுடைய குறிப்பில் எகிப்து அரசி கிளியோபாட்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க பாண்டி நாட்டினுடைய முத்தை அணிந்ததாக பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ ரோம் நாட்டு இளவரசி, எகிப்து நாட்டு இளவரசின்னு போட்டு வச்சிருக்காங்க. சரி, ஓகே. அங்கே ரோம் நாட்டு இளவரசி, அது மட்டும் இல்லாமல் எகிப்து நாட்டினுடைய கிளியோபாட்ரா, இவங்க எல்லாமே பாண்டி நாட்டு கொற்கையில் விளைந்த அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்தை அணிஞ்சிருந்ததாக யார் தகவல் கொடுத்துருக்காங்க? பிளைனி. ஓகே. வடவேங்கடம் தென்குமரி இருக்குங்களா? வடவேங்கடம் தென்குமரி வரையிலான பகுதி தமிழர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. இந்த தகவல் வந்து எங்க இருக்குன்னா தொல்காப்பியத்தில் போட்டுக்கோங்க. கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் என்னென்ன, மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் இருக்கு. அப்போ கிழக்கு கடற்கரையில் கொல்லத்துறை, எயிர்பட்டினம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், தொண்டி, மருங்கை, கொற்கை இதெல்லாமே கிழக்கு பக்கம் இருக்கிற துறைமுகங்கள். மேற்கு பக்கம் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மங்களூர், நரவு இருக்கா, தொண்டி, மாந்தை, முசிறி, வைக்கரை, விழிஞம், இது எல்லாமே மேற்கு கடற்கரை. இது முசிறி பாருங்க, யாருடைய துறைமுகம்? சோழநாடு. தொண்டி, முசிறி இது எல்லாமே தொண்டி, முசிறி சேரர்களுடைய இது. இந்த பக்கமா சோழர்களுடைய. கேரளா, இப்போ கேரளா இப்போ கேரளா இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேரருடைய ஏரியா. இந்த பக்கம் நம்ம சென்னையில இருந்து நமக்கு திருச்சி, தஞ்சாவூர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் உங்களுக்கு நாகப்பட்டினம் இது எல்லாமே சோழர்களுடையது. பாண்டியர்களோடு எடுத்துக்கணும்னா நமக்கு மதுரையில இருந்து தேனி இந்த பக்கம் கீழே இருக்கிற ஃபுல்லா கன்னியாகுமரி வரைக்கும். இந்த சாயல் வராம, கேரளா சாயல் வராம இந்த பக்கம் வரது எல்லாமே தூத்துக்குடி இந்த சாயல் குமரி வரைக்கும் பாண்டியர்களோட. ஓகே, ஆமா. அப்ப இதுல சேரர்களுடைய துறைமுகம் என்னன்னா முசிறி. ஓகேவா, ரைட். அது எங்க இருக்கு அப்படின்னா பேரியாறு கடலில் கலக்க முடியாது, ரொம்ப இது ஒரு இயற்கையான துறைமுகம். அப்போ முசிறி அப்படிங்கிறது இயற்கை துறைமுகம். செயற்கை துறைமுகம், இயற்கை துறைமுகம் படிக்கிறோம் இல்லையா, இது இயற்கை துறைமுகம். முசிறி துறைமுகத்தில் மிளகு ஏற்றுமதி சிறப்புடன் நடைபெற்றது. அப்போ மிளகு ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அது சிறப்பாக நடைபெற்ற துறைமுகம் எது இருக்கு? இது இருக்கீங்களா, கொண்டை நாடு பேரு தொண்டை நாடு. அதாவது இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் கொங்கு நாட்டையும் இப்படி நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். ஆக்சுவலா 4 பிரிவு தான், பெரும்பிரிவு வந்து 3, அதுக்கு பிறகு 4வது ஒன்று பிரிச்சாங்க, தொண்டை நாடுன்னு எனக்கு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் மாமல்லபுரம் இந்த சைடு இருக்கு இல்லையா, மாமல்லபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த பக்கம் இருக்கிற திருவண்ணாமலை, இது எல்லாமே உங்களுக்கு தொண்டை நாடுன்னு எனக்கு பேர், தொண்டை நாடு. மீதி அந்த பக்கம் சாயலில் இருக்கிறது உங்களுக்கு விழுப்புரம், பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, நாகப்பட்டினம் வரைக்கும் உங்களுக்கு இங்கே திருச்சி, தஞ்சாவூர், கரூர், இது எல்லாமே சேலம், நாமக்கல், இது எல்லாமே இப்படி போச்சுன்னா சோழ நாடு. உங்களுக்கு மதுரையிலேருந்து சவுத் ஃபுல்லாகவே கேரளா பார்டரில் எப்படி இருக்கும் சேர நாடு. இந்த மதுரையிலிருந்து கோவில்பட்டி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இது எல்லாமே பாண்டிய நாடு.
உங்களுக்கு நமக்கு இது தொண்டை நாடு, இதுக்கு பேர் தொண்டை நாட்டு மன்னர் பல்லவா சார்? பல்லவன் தான். தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவாங்கல்ல. சேர நாடு அது சோழ நாடு. சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க. சேர நாடு வேலம் உடைத்து. ஏன்னா யானைகள் நிறைய இருக்கும், கேரளாவோட யானைகள் இருக்கு. வேலம் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. அப்படின்னா படிச்சும் நிறைய புலவர்கள் வாழ்ந்த நம்மளும் பெரும்பட்டு வேண்டியதான். ஆனா அந்த அந்த புகழை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துறாங்க பாருங்க. தருமபுரி நம்மளாம் பாஸ் பண்ணி நிறைய வேலைக்கு போயிடுறாங்க. ஏன் இப்போ வரைக்கும் பிஜி ஆகட்டும் டெட்ல ஆகட்டும் ஏன் வேகன்சி இல்லை, எஸ்பெஷலி இன் டிபிஏ? ஏன்? ஆமா தானே, நீங்க தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் வேகன்சி பார்க்க முடியும், டீச்சர்ஸ் வேகன்சியை. ஆனா தருமபுரியில் மட்டும் பார்க்க முடியாது, ரொம்ப ரேரா இருக்கும். அதுவும் மலையில என்ன போனாதான் உண்டு. அப்ப இவங்க நிறைய இங்க படிச்சு நிறைய பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை, அப்ப படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ரைட், அதனாலதான் தொண்டை நாடு சான்றோர். சரி, ஓகே. அடுத்தது முசிறி துறைமுகத்தில் நம்ம முன்ன படிச்ச மாதிரி மிளகு ஏற்றுமதி சிறப்புடன் நடைபெற்றது. அப்ப மிளகு ஏற்றுமதி சிறப்பாக நடைபெற்ற துறைமுகம் எதுன்னா ரைட், முசிறி. யவனர்கள் விரும்பி வாங்கியதால் மிளகிற்கு யவனப்பிரியான்னு பேர் உண்டு. யவனப்பிரியா அப்படின்னா மிளகு, நம்ம சாப்பிட்றோம் மிளகு இல்லையா, அதுக்கு பேர் யவனப்பிரியா. ரைட். யவன கப்பல்கள் பொன்னை தந்து மிளகை வாங்குவதற்காக முசிறிக்கு வந்துச்சு. ஸோ அந்த தகவலை வந்து அகநானூறு பதிவு செஞ்சிருக்கு. 2வது வரி பாருங்க, யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அந்த 2 வரி நோட் பண்ணிக்கும். அப்போ வெளிநாட்டுல இருந்து பொண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வந்து மிளகு வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம கிட்ட பொண்ணெல்லாம் கொடுத்துட்டு தங்கத்தை கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு போயிருக்காங்க. ரைட், அகநானூறு பதிவு செஞ்சிருக்கு. அடுத்தது முசிறி துறைமுகத்தில் அரேபியர்கள் வாணிகம் செய்த இடத்திற்கு பந்தர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. பந்தர், கடை வீதி அப்படின்னு பேர். அப்ப அந்த பந்தர் அப்படிங்கிறது முத்துக்களும் விலை உயர்ந்த நகைகளும் விற்கப்படக்கூடிய இடம். அது என்னன்றது ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்த பக்கம் வந்துருக்கோம். அது என்னென்ன விற்றாங்கன்றது அது நமக்கு தேவையில்லை. அதில் அந்த 3 வரியுமே 1810 பதிவு செஞ்சிருக்கிற 3 வரியுமே பந்தர் அப்படிங்கிற ஒரு கடை வீதி அங்கே தகவல் இருக்கு பாருங்க. நன்கல வெறுங்கை துஞ்சும் பந்தர், பந்தர்னு இருக்கா. பந்தர் பெயரிய பேரிசை மூதூர், அங்கேயும் பந்தர் இருக்கு. பந்தர் பயந்த பலர்புகழ் புத்தம், அங்கேயும் பந்தர். ஸோ அந்த விலை உயர்ந்த அங்கே அணிகலன்கள் வந்து விற்கக்கூடிய இடத்துக்கு பேர், அந்த கடை வீதிக்கு பேர் பந்தர்னு அந்த தகவல் 1810 பதிவு செஞ்சிருக்கோம். அடுத்தது காவிரி பூம்பட்டினம், இதுவும் ஒரு இயற்கை துறைமுகம் தான். இதில் மருவூர்பாக்கம் பட்டினப்பாக்கம்னு 2 ஏரிகள் இருக்கு. அதாவது 2 ஏரியா, பட்டினப்பாக்கம் மருவூர்பாக்கம். அதாவது வணிகர்கள் செல்வந்தர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பிரித்து வச்சிருக்காங்க. ரைட். 2 பிரிவுகளுக்கு இடையில் நாலங்காடி இருக்கு. நம்ம மதுரை கட்சியில் படிச்சிருப்போம், இதுக்கு முன்னாடி படித்தோம். நாலங்காடினா எது, அல்லங்காடினா என்னன்னு. நாலங்காடிங்கிறது பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய கடைகள், அல்லங்காடிங்கிறது நைட். ஓகே. அதே மாதிரி கடற்கரை ஓரமாக காவிரி ஆற்றின் கரை மேல கலங்கரை விளக்கம் அங்க தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்துருங்க. இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த காப்பியத்தில் வந்து கதை மாத்திரம் உங்களுக்கு தெரியும். கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை எல்லாமே இவங்க எந்த மன்னருடைய காலகட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா கிள்ளிவளவன். கிள்ளிவளவன் சோழ மன்னன் தானே, சோழ மன்னன். கிள்ளிவளவன் வந்து சோழ மன்னன். அப்போ அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கண்ணகி கோவலன் எல்லாமே காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய புகார். அப்ப சோழர்களுடைய தலைநகரம் எது, பூம்புகார். சரி புரிச்சுங்களா? ரைட். அப்போ இவங்கெல்லாம் எந்த மன்னன் காலத்து வாழ்ந்தவங்க, கிள்ளிவளவன். கீரல் கோட்டோவியம் அது அப்படிங்கிறது வணிக கப்பலை குறிக்கிறது, அது நோட் பண்ணிக்கணும். கீரல் கோட்டோவியம். புகார் நகரத்தில் காவல் மிகுந்த சுங்கச்சாவடி இருக்கக்கூடிய சாலையில் சுங்கத்தீர்வை, அதாவது சுங்க வரி சொல்றோம் இல்லையா, அந்த சுங்க வரியை பெற்றுக்கொண்டு சோழ பேரரசின் லட்சணையான புலிச்சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பண்டங்கள் மலை போல தோற்றம் இருப்பதாக பட்டினப்பாலை கூறுகிறது. கடில பாருங்க. அப்போ ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு புலிச்சின்னம், சோழர்களுடைய அடையாள சின்னம் என்னது,
அந்த கொடி தானே புலிக்கொடி, அதை வந்து ஏற்றுமதி பொருளில் இறக்குமதி பொருள் என்ன பண்ணுவாங்களாம், அது சீல் வச்சு அது அடையாளமாக பயன்படுத்துவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தகவல் பட்டினப்பாளையில் இருக்கு. ரைட்டு. கொற்கை அப்படிங்கிறது ஒரு இயற்கை துறைமுகம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாண்டியர்களுடைய துறைமுகம் எது? கொற்கை. அது ஒரு இயற்கை துறைமுகம். கீழே வந்துருங்க. கொற்கையிலிருந்து வெற்றிவேல் செடியன் மண்பதை காக்கும் இருக்கா முறை முதல் கட்டிலின் மாலை திங்கள் வாலியோன் ஏறின. இது என்ன அப்படின்னா, பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கான் இல்லையா, அவன் இறந்த பிறகு அவங்களுடைய மகன் வெற்றிவேல் செடியன் அரியணை, அதாவது அரசாட்சியை அரியணை ஏறின தகவலை இந்த பாட்டை சொல்லுது. இந்த சிலப்பதிகாரத்தினுடைய வரிகள் வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது அடுத்தது பாருங்க. செல்வர் ஏறி வரும் குதிரையினுடைய குழம்புக்குள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த கரையோரங்களில் பொருள் குவிந்திருந்தன அப்படின்னு அகநானூறு சொல்லுது. திரைத்தந்த ஈங்கதிர் முத்தம் கவர்நடை புடவி கால்வடு தவுக்கும் அப்படின்னா எங்கேயுமே பார்த்தா பொருள்களாக நிறைஞ்சிருக்குதான். அப்போ அங்கே குதிரைங்கிறத வாணிகத்திற்கு பயன்படுத்தின அல்லது போருக்கு பயன்படுத்தின ஒரு விலங்கு. அது நடக்கும்போது அதனுடைய கால்கள்லாம் பொருள்கள்லாம் மாட்டிக்கலாம். இது எதனுடைய அடையாளம்? செல்வ வளத்தினுடைய அடையாளம், வேற ஒன்றும் இல்லை. அந்த வழியே அகநானூறு பதிவு செஞ்சிருக்கு. எஸ். அடுத்து ஸ்ட்ராபா சொன்னது பாருங்க. கொற்கையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் ரோம் நாட்டினுடைய அகஸ்டஸ் மன்னனுடைய அரசவைக்கு முத்துக்களை பரிசாக அளித்தார்கள். இந்த தகவலை மிகச்சிறந்த வரலாற்று அறிஞர் ஸ்ட்ராபோ இருக்கார் இல்லையா, அவர் பதிவு செஞ்சிருக்கார். கொற்கைப்பட்டினத்தில் பாண்டிய நாட்டு நாணயங்களை அச்சிடுவதற்காக பட்டறைகள் நிறைந்த அந்த தெருவுக்கு பேரு அக்கசாலை. இருக்கு இல்லையா, ஹிப்பல்ஸ். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பருவக்காற்றுகளின் உதவியோடு அந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்கிறவர் இவர்தான். நம்ம ஹிப்பாலஸ் எதுவும் படிச்சு பாருங்களா? ஹிப்பாலஸ் தான் படிச்சிருக்கோம். ஹிப்பல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிப்பாலஸ் தானே? எஸ். நோட் பண்ணி திருச்செல்வியும் ஹிப்பாலஸ், அதாவது காற்றினுடைய திசைக்கு ஏற்ப பயணம் செய்யக்கூடிய எஸ் ஹிப்பாலஸ். அடுத்தது அந்த அகஸ்டஸ் சீசர் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னன்னா யவனர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான வாணிபத்தை என்ன பண்றாரு, விரிவுபடுத்தி பேசினவர் இந்த அகஸ்டஸ் சீசர். அவரு அகஸ்டஸ் சீசர். ஜூலை ஆகஸ்ட் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க. இல்லை சார், அது அவர் பேர் வச்சுதான் இங்கிலீஷ்ல இல்லை சரி. நன்மாட கூடல், எந்த கூடல் அப்படின்னா மதுரையை குறிக்கும். ஸோ நன்மாட கூடல் மதுரை பற்றின தகவல் இதில் இருக்கும். இதில் நோட் பண்ணிக்கோங்க. செங்கோல் பேரழகு தலைமை பண்பு தொகை எழுந்த அகரத்தில் முடிச்சிருக்கு கையெழுச்சம், பாடாத எதிர்மறையில் இருக்கு ரைட்டு, அகரத்தில் முடிச்சு. ஸோ எதிர்மறை அகரத்தில் முடிச்சிருக்கு, எதிர்மறை பெயரிச்சம். பாடு அப்படிங்கிறது ஏவல். ஸோ ஏவல் நேம். ஓகே. அடுத்தது நூல் வெளியில் வந்துருங்க. சிந்து வகை பாடல்களை ஆராய்ந்தால் அவை சந்தமும் ஈவு தொடையும் அமைந்த கன்னிகளை கொண்டவை. இது நோட் மட்டும் பண்ணிச்சுக்கோங்க. சரி, அடுத்த பக்கத்துல சிந்து பாவகை எப்படி இருக்கும்? ஓர் எதுகை பெற்ற 2 அடிகள் ஒரே மாதிரி அளவுத்து வந்துச்சுன்னா அது சிந்து பாவகைக்குள்ள அடங்கும். பாரதியார் சிந்து வகையினை அதிகமாக கையாண்டு இருக்கிறார், அதனால சிந்துக்கு தந்தை அப்படின்னு அவருக்கு பேர். அதை நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சித்தர்களுடைய பாடல்களும் இந்த சிந்து வகை வந்து இருக்கு. சிந்து பாவகையில் அவங்க பாடியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கணும். பாபம் செய்யாதிரு மனமே அப்படின்னு கடுவெளி சித்தருடைய பாட்டு, இதுவும் சிந்து வகையில் வரக்கூடிய ஒரு பாட்டு. அடுத்தது மதுரை காஞ்சி. யார் எழுதுனா? மாங்குடி மருதனார். அது அறிஞர் நோட் பண்ணிக்கோங்க. புரிசை அப்படின்னா மதில் அர்த்தம், அணங்கு என்றால் தெய்வம், முன்னீர் என்றால் கடல், நியமம் அப்படின்னா அங்காடி. அதான் நம்ம 4 அங்காடி 11 அங்காடி நம்ம படிக்கணும்.
அடுத்தபடி இலக்கண குறிப்பு ஓங்கிய அகரத்தில் முடிச்சிருக்கா பெயரிச்சம் நிலையிய சொல்லி செயலப்படை ஈ அந்த ஒரு எழுத்து வச்சுக்கிட்டா நீ சொல்லி செயலப்படை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. குலாத்து ஆ அந்த ஆ அப்படின்றது குலா அந்த ஆ வச்சுக்கிட்டீங்கன்னா அது செய்யுளி செயல் போடலாம். இன்னிசை அளப்படின் அதை சொல்லி செயல்படினா இ செய்யுளி செய்யினா ஆ இதே இன்னிசைனா ஊ ஊ கெடுப்பதும் எடுப்பதும் கொடுப்பதும் நடப்பதும். ஓகே அதெல்லாம் ஓகே. அடுத்தது மாக்கால் மானா குறிச்சம் மானா உரிச்சொல் இல்லையா? அப்போ உரிச்சொல் தொடர். முழங்கிசை இமிழிசை இதெல்லாமே வினைத்தொகைகள். அது முழங்கிய இசை முழங்குகின்ற இசை முழங்கிய இசை அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்துக்கு வரும். நெடுநிலை முன்னேர் பிரிச்சா நெடுமை கூட்டல் நிலை மும்மை கூட்டல் நீர் இதுதான் முன்னேர். அடுத்தது மகிழ்ந்தோர் வினையாளனையும் பெயர் நல்லா தெரியும். ரைட் சரி. நூல் வெளியில் வாங்க. மதுரை காஞ்சி 10 பாட்டில் 1 10 பாட்டு நூல்கள் 1 மதுரை காஞ்சி. காஞ்சி என்பதனுடைய பொருள் நிலையாமை. இதில் எத்தனை அடி இருக்குன்னா 782 வரிகள் இருக்கும். அடுத்தது இதனுடைய வேறு பெயர் பெரு வளமதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியினுடைய இன்னொரு பேரு பெரு வளமதுரை காஞ்சி. இதனுடைய பாட்டுடைய தலைவன் தலைவங்கானத்து செல்வன்ற பாண்டியன் இடிச்செடுத்து. இதை பாடியவர் மாங்குடி மருதனார் முன்னே நம்ம பார்த்தோம். அடுத்தது சந்தை அங்காடிக்கு நம்ம சொல்லுவோம். அதை நாலங்காடி அலங்காடி அப்படின்னு நம்ம மதுரை காஞ்சியில் பார்க்குறோம். அப்போ பகலில் செய்யப்படும் கடை வீதி செயல்படக்கூடிய கடை வீதி நாலங்காடி, இரவு செயல்படக்கூடியது அல்லங்காடி. மதுரை இருக்கா? மதுரை பக்கம் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மாட்டு சந்தை பேர் என்ன சொல்லுவோம்? மாட்டுத்தாவணி. நம்ம தான் இங்கே ஏன்னா சவுத் சைடு ஆளுங்க இருக்கீங்களா? இங்கே சவுத் சைடான மதுரைக்கு தாண்டி திருநெல்வேலி கோயில்பட்டி நம்ம யாரும் இல்லையா? ஏன்னா சவுத் சைடு போகக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போய் தான் நம்ம சவுத் சைடு போகணும். இந்த பக்கம் வடக்கு சைடு வரணும்னா அச்சோ சேலம் இல்ல வாய்ப்பு நுழையில தெரியுது. வாய்ப்பு நுழை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம நார்த் சைடு வரணும். சவுத் சைடு போகணும்னா நம்ம மாட்டுத்தாவணி போய் போகணும். ஓகே. உள்ள சுற்றணும் அப்படின்னா நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போய் சுற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது இந்த தாவணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சந்தை அப்படின்னு பொருள். மாட்டு தாவணின்னா மாட்டினுடைய சந்தை அப்படின்னு பேர். மணப்பாறைன்னு சொன்னாவே மாட்டு சந்தை தான். மணப்பாறை மாடு கட்டின்னு பாடுறாங்க இல்லையா? நீங்கள் மணப்பாறையா? தருமபுரியா? தருமபுரி எல்லாம் சார் ஃபேமஸ். மணப்பா பெருமை அது கிருஷ்ணகிரி பெருமை. அப்படி வச்சிருந்தேன். நீங்க பெரிய பேர் ஒன்றும் வைக்கல. மாம்பழத்து நாம தான் ஃபேமஸ். கிருஷ்ணகிரி ஃபேமஸ். ரைட். மணப்பாறை முறுக்கு. ஆமா, மணப்பாறை முறுக்கு ஃபேமஸ். அப்ப மணப்பாறைன்னு சொன்னாவே மாட்டுச்சந்தை இங்க பாடத்துல. ஆமா. ஆட்டுச்சந்தைன்னு சொன்னாவே அயலூர். ரைட். அடுத்தது காய்கறி சந்தைனாவே ஒட்டஞ்சத்திரங்கா. ஏன்னா ரொம்ப ஃபேமஸான காய்கறி சந்தை ஒட்டஞ்சத்திரம், மிகப்பெரிய மார்க்கெட்டு. பூச்சந்தைனாவே நாகர்கோவில் தான். ஜவுளி சந்தைனா ஈரோடு. அடுத்தது காராமணி குப்பம்னா கருவாட்டு சந்தை இருக்கா? கடலூர். ஏன்னா கடல் பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ கருவாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் சந்தைனாவே நாகப்பட்டினம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னாவே போச்சம்பள்ளியினுடைய சந்தை தான் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே தங்கத்தை சேல்ஸ் பண்ற ஒரு சந்தைன்னா அது போச்சம்பள்ளி சந்தை தான். நல்லா பாருங்க. நகைக்கடை. ஆமா, போச்சம்பள்ளி சந்தையில நகை வியாபாரம் நடக்கும். வேற எந்த சந்தையுமே நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை. அந்த சந்தையில் மட்டும் தான், போச்சம்பள்ளி சந்தையில் மட்டும் தான் தங்க வியாபாரமும் அங்கே நடக்கும். போயிட்டு வந்தீங்களா? போட்டிருக்காங்களா? சரி சரி. ஓகே. அடுத்தது இதில் பாருங்க, இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்க அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தைன்னு சொல்லிட்டு மருந்து காசியினுடைய பாட்டு. இது நோட் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். அடுத்தது ஆகுபே. என்ன சார்?
ஆகுபெயர். அப்போ அந்த வரையறை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தொல்காப்பியர் ஆகுபெயர்களை வந்து ஆகுபெயர் 6 வகை. ஓகேவா? ஆகுபெயர் 6 வகைன்னு போட்டுக்கோங்க. 7 நாளில் 6 வகை. ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே கீழே தொழிலாகு பெயர் இருக்கு இல்லையா, இடம், பொருள், காலம், சினை, குணம், தொழில், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இடம், பொருள், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6 மட்டும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க. இடம் வகுப்பறை சிரித்தது அப்படின்னா சரி, அண்டர்ஸ்டுட். அப்ப இது இடவாகு பெயர். ஓகேவா? உலகம் சிரிச்சுன்னு சொல்றோம். உலகம் மக்கள் சிரிச்சார். ஓகேவா? சோ இடவாகு பெயர். அடுத்தது இடம், பொருள் சொன்னா பொருளாகு பெயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முல்லை தொடுத்தால் அப்படின்னா முல்லைப்பூவுக்கு ஆகி வந்தது. ஓகேவா? ரைட்டு. நம்ம அது சொன்ன பொருளாக பெயர் முன்ன சொன்னோமா, அந்த மாதிரி. ரைட்டு. கார் அறுத்தான் அப்படின்னா கார் காலத்தில். ஓகே. சினையாக பெயர் மறுபொழுது. சரி, வெத்தலை நட்டா அப்படின்னா கொடி. சரி, அது வந்து ஒரு சினை. பண்பாகு பெயர் மஞ்சள்ங்கிறது ஒரு பண்பு. சொல்லிப்போம். ஓகே. தொழிலாகு பெயர் வற்றல் உண்டான் அல்லது வற்றல் திண்டான் அப்படின்னா அதுதான் வற்றல் பேர். ஓகே. பொரியல் சொன்னாலும் வற்றல் சொன்னாலும் ஒண்ணுதான், அது தொழிலை குறிக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, இது மட்டும் போதும், கீழே இருக்கிறது வேண்டாம். ஓகேவா? ரைட். அந்த அக்கசாலைங்கிறது முன்ன நம்ம படிச்சோம். அது நாணயங்களை வந்து அச்சடிக்கக்கூடிய இடத்துக்கு பேரு அக்கசாலைன்னு பேரு. அடுத்து கூற்று 1-2 பாருங்க. காவிரி பூம்பட்டினம் சோழ நாட்டினுடைய துறைமுகம், அது நமக்கு தெரியும். வண்டியூர் என்னும் ஊர் காஞ்சி மாநகரத்தில் அமைந்துள்ளது, அது வந்து தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் இ தான் சரியான நெடிலி. யவனப்பிரியாங்கிறது எதை குறிக்கும்? மிளகு. ஓகே. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசக்கூடிய நூல்கள் பட்டினம். ஓகே. அடுத்து பகலில் இயங்கக்கூடிய கடைகள் நாளங்கள். சரி, அந்த கலைச்சொற்கள் பாருங்க. எஸ்டிஎஸ் இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு அதை பார்த்துக்கோங்க. அகலி நோட் இருக்கா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது முக்கியமானது நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம், சக்திவேலுடைய புத்தகம். தரங்கம்பாடி தங்கப்பதையல் பெரியசாமி தூரனுடைய புத்தகம். இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கணும். பெரியசாமி தூரன் அடுத்து திருக்குறள், அது உங்களுக்கு தெரியும். ஏகதேச உருவம் முன்னே சொன்னோமா, ஒன்றை உருவகித்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் தெரியாது ஏகதேச உருவம். தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து சிற்பக்கலை. அந்த கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் அப்படிங்கிற பாடல் வரி எந்த நிகழ்ந்த குறிப்பிடுது அப்படின்னா சேர்ந்த திவாகர நிகழ்ந்து அதெல்லாம் குறிப்பிடுது. முழு உருவ சிற்பங்கள் அப்படிங்கிறது முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவ சிற்பம்னு சொல்றோம். பகுதி மட்டும், அதாவது ஒன்று முன்பகுதியோ பின்பகுதியோ அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது புடைப்பு சிற்பங்கள். அது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பகுதி அளவு சிற்பம்னு போட்டுருவோம். நோ, புடைப்பு சிற்பங்கள். அப்போ இந்த சிற்பிகள் நம்ம என்ன சொல்றோம்? கற்கவிஞர்கள். சிற்பங்களை வந்து செய்யக்கூடியவங்கள கற்கவிஞர்கள் நம்ம சொல்றோம். அப்போ இந்த சிற்பம் சார்ந்த இந்த ஒரு தகவல் தொல்காப்பியத்தில் இருக்கு. நம்முடைய தமிழுடைய முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு என்ன பண்றோம்? சில எடுத்ததாக சேரன் செங்கோட்டனுடைய தகவல் நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல மாளிகையில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை மணிமேகலை, அது பேர் சுதை சிற்பங்கள். அது பேரு சுதை சிற்பங்கள். அது நோட் பண்ணிக்கோங்க. மணிமேகலை இருக்கு. சுண்ணாம்பு கலவையால் செய்யப்பட்ட சிற்பங்கள் சுதை சிற்பங்கள்.
அதே மாதிரி சிற்பங்களுடைய கலைக்கூடம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி கைலாசநாதர் கோயில். அதே மாதிரி காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக இருக்கு. ஏன்னா அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. சரி, அப்போ பல்லவர் கால சிற்பங்கள் எங்கெங்க அதிகமாக இருக்கு? மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி மலைக்கோட்டையில் இதெல்லாம் பல்லவர் கால சிற்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். பாண்டியர் கால சிற்பங்கள் எங்கெங்க பார்க்க முடியும்? திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். இது பாண்டியருடைய கலை சிற்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி கோயில்பட்டிக்கு மேலே இருக்கிறது அது விட்டுங்க, அது வேண்டாம். சோழர் காலத்தினுடைய பாருங்க, தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், இது கொஞ்சம் முக்கியமானது. இந்த மூணுமே தஞ்சை பெரிய கோயில் கட்டினது யாரு? முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரன். தாராசுரம் சரி. திருப்புவன வீரேஸ்வரர் கோயில் இரண்டாம் குலோத்துங்க சோழன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, செப்பு திருமேனிகள் யாருடைய காலத்தில் அதிகமாக கிடைச்சது? சோழர் காலத்தில். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் சோழர் காலத்தை செப்பு திருமேனிகளுடைய பொற்காலம்னு சொல்றோம். யாருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டன? விஜயநகர பேரரசுடைய காலத்தில் தான் உயர்ந்த கோபுரங்கள் கட்டக்கூடிய பணி அப்பதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல குதிரைகளுடைய உருவங்களை சிற்பங்கள்ல வைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு முறையை கொண்டு வந்தவங்களும் இந்த விஜயநகர பேரரசு அந்த மன்னர்கள் தான். அது மட்டும் இல்லாம பல்வேறு ஓசைகளை எழுப்பக்கூடிய இசை கல்தூண்களை அவங்க தான் அமைக்கிறாங்க. அப்போ உயர்ந்த கோபுரங்களை அவங்க தான் அமைக்கிறாங்க. குதிரை சிற்பங்களையும் கொண்டு வந்து அமைக்கிறதே அவங்க தான். கல்தூண் அமைக்கிறதும் பல்வேறு ஓசையுடைய கல்தூண்களையும் இவங்க தான் அமைக்கிறாங்க. ஆயிரக்கால் மண்டபம் யாருடையது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கா? ஓ, இதுல இருக்கா? திருச்சியில் ஏதாவது இருக்கா? இருக்கு. எந்த கோயில் இருக்கு? இருக்கிறது ஒரே பெரிய கோயில். அதுதான் ஸ்ரீரங்கம் கோயில். ஆயிரங்கால் மண்டபம். ஸ்ரீரங்கம் கோயில் ஆயிரங்கால் மண்டபம். மீனாட்சி அம்மன் இல்லையா? இருக்கு. ஆயிரங்கால் மண்டபம் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலும் இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயிலும் இருக்கு. அடுத்தது நாயக்கர் கால கோயில்களை பாருங்க. ரொம்ப முக்கியமான கோயில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், நெல்லையப்பர் கோயில், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில். ஸோ இது இம்பார்ட்டன்ட்னா மட்டும் ஒரு சிறந்த பொருட்கள். அடுத்தது பௌத்த அந்த சமண காலத்தினுடைய சிற்பங்களை பாருங்க. அதாவது அமர்ந்த கோலத்தில், நின்ற கோலத்தில், படுக்கிற கோலத்தில், இது எல்லாமே அந்த அமைப்புல சிற்பங்களை வந்து வடித்தவர்கள் யார் அப்படின்னா பௌத்த சமயத்தில் வாழ்ந்த அந்த பௌத்த சமயத்தை பின்பற்றிய தமிழர்கள். அவங்க அமைச்சிருக்காங்க. அவங்க ஏன்னா சமணர்கள் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், தீர்த்தங்கரர்கள் தான். அடுத்தது கீழே வந்துருங்க. பயன் சுதை அப்படின்னா சிமெண்ட். கீழே இருக்க கடைசியில் அது மட்டும் பண்ணிடுங்க. அடுத்தது ராவண காவியம். புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம். மைபனம் அப்படின்னா மலை நெல்னு அர்த்தம். மருகியம் குறிஞ்சிப்பாறை. பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை. குளம் என்றால் அழகு. கடறு என்றால் காடு. புலி என்றால் தானிய குவியல். உலை அப்படின்னா மான் அர்த்தம். குருளைன்னா குட்டி. அடுத்தது போதும். அதுக்கப்புறம் செரு என்றால் வயல். கரிக்குருத்து அப்படின்னா யானை தந்தம். துவரை அப்படின்னா பவளம். மறை என்றால் தாமரை மலர். விசும்பு என்றால் வானம். இலக்கண குறிப்பு அப்படி பார்த்துக்கோங்க. இடிக்குறள் ஊமை தொகை. இன்னுயிர் பண்பு தொகை. பிடிப்பசி வேற்றுமை தொகை. பைங்கிலி பண்பு தொகை. பண்பு தொகையிலே பெருங்கடல், முதுவெயில், இந்நிலம், குருளை இதெல்லாமே. வினைத்தொகை அதிர்குறள். மண்ணி அப்படிங்கிறது பெயரெச்சம். கடிக்கமலுங்கிறது உரிச்சொல். மலர்கண்ணி மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொகை. எருது கோடுங்கிறது எருதினது கோடு, அதனால் ஆறாம் வேற்றுமை தொகை. கரைப்பெரு இரண்டாம் வேற்றுமை தொகை. மறைமுகம் மறை போன்ற முகம் அர்த்தம். கருமுகில் கருமையான முகில் பண்பு தொகை. வருமலைங்கிறது வந்த மலை, வருகின்ற மலை, வருமலை. ஸோ வினைத்தொகை. நூல் வெளியில் பாருங்க.
திருவடி காணல் தேவையில்லை. இதில் 3000 ஒரு பாட்டு இருக்கு ராவண காவியத்தில். புலவர் குழந்தை தான் அவர் எழுதினார். அவர் எழுதின வேறு நூல்கள் பாருங்கள், யாப்பதிகாரம், தொடையதிகாரம். இது ரெண்டு முக்கியமான நூல். ஏன்னா ராமாயணத்தில் வந்து எதிர்நிலை கதாபாத்திரமாக இருந்த ராவணனை மையமாக கொண்டு, குறிப்பாக ராவணனை கதை தலைவனாக நாயகனாக கொண்டு எழுதப்பட்டது தான் ராவண காவியம். அண்ணா என்ன சொல்றாரு பாருங்க, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு அண்ணா சொல்றாரு. இந்த கூட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாச்சியார் திருமொழி. சரி, சதீர் அப்படின்னா நடனம் என்ற அர்த்தம். தாமம் என்றால் மாலை. இலக்கண குறிப்பு கொட்டை. வரிசகம் கொட்டை அப்படின்றது பாடலில் வரும். கொட்டை அப்படின்னா வினையச்சம். நீங்க நினைக்கலாம், ஏன் அகரத்துல தான் முடிச்சிருக்கு, அது ஏகச்சம் தான் வரணும் அப்படின்னு. கொட்டுன்னு தான் அது முடியணும். ஆக்சுவலாக கொட்டைன்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. கொட்டு முழங்கும் வரிசங்கு. சரி, கொட்டு அது ஆக்சுவலாக உகரத்தில் முடியணும். இவங்க ஒரு புக் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? வரிசங்கு எப்படி முழங்கும்? கொட்டி முழங்கும், கொட்டி முழங்கும் வரிசங்கா. அப்போ இகரம் வருதா? அப்போ வினையச்சு தானே? சிம்பிள். ரைட். முத்துடை தாமம். முத்தினை ஐ வருமா? முத்தினை உடைய தாமம். அதனால் 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது நூல்வெளியில் வந்துருங்க. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12 பேர். இவங்க பாடினத்தான் முன் நம்ம படித்தோம் 4000 திவ்ய பிரபந்தம் இல்லைங்களா? இதில் ஒரே ஒரு பெண் பக்தை யார்? ஆண்டாள். எஸ். ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியாள் என்ற பெயர் இருக்கு. ஏன்னா இறைவனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? மாலை. எஸ், ஓகே. ஏன்னா பெரியாழ்வார்களுடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இதில் ஆண்டாள் பாடினது 2. ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாட்டு இருக்கு. 140 கொடுத்துருக்காங்க. 143 பாட்டு இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது ஜானகிராமனுடைய படைப்பு. ஒரு தஞ்சை வட்டார எழுத்தாளர். தஞ்சாவூர் கதைக்களமாக கொண்டு இவர் வந்து எப்பவுமே படைப்பவர். மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், அது புதின ஆசிரியர். அதனால எந்த வட்டார எழுத்தாளர்னு கேட்டால் தஞ்சை. அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்தது சிவப்பு ரிக்ஷா, இவருடைய படைப்பு. சிவப்பு ரிக்ஷா கீழே தெரிந்து கொள்ளும் வந்திருக்கேன். ஏன்னா ஜானகிராமனை பற்றி கொடுத்ததுனால இங்கே ஜானகிராமனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவருடைய சக்தி வைத்தியம் இருக்கா? 1979 சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு படைப்பு சக்தி வைத்தியம். மீதி அழகிரி சாமியிலிருந்து வண்ணதாசன் வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜானகிராமனை பற்றின ஒரு படம், அதாவது பாடம் அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணலாம், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 79 அவர் சக்தி வைத்தியத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாருங்கள். அன்பளிப்பு வந்து அழகிரி சாமி 70. அசோகமித்திரன் நோட் பண்ணிக்கோங்க. அப்பாவினுடைய சிநேகிதர் 96. மேலன்மை பொன்னுசாமியினுடைய மின்சார பூக்கள் அது வந்து 2008. நாஞ்சில் நாடனுடைய சூடிய பூ சூடர்க 2010. ஒரு சிறு இசை வண்ணதாசனுடைய ஒரு சிறு இசை, இது வந்து 2016. அவர் ஜானகிராமன் ஜப்பான் சென்று வந்த அந்த பயணத்தினுடைய அனுபவங்களை உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்பில் சுதேசி மித்திரன் அப்படிங்கிற வார இதழுக்கு அவர் எழுதுறார். அவருடைய பயண அனுபவங்களை எழுதுறார். நல்லா பாருங்க, அவர் ஜப்பான் போயிட்டு வந்த அந்த அனுபவத்தை சுதேசி மித்திரனுங்கிற தலைப்புல உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்புல எந்த வார இதழ்ல அவ்வளவுதான். அடுத்தது ரோம் நாடு மற்றும் செக்கோஸ்லோவேக்கியா இதனுடைய அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூலை வெளியிடுறாரு. காவிரி கரையில் இருக்கக்கூடிய அந்த வழிப்பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி, இது சிலப்பதிகாரத்தை அடிவொற்றி எழுதுனது. இது இந்த தலைப்பில் வெளியிட்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு பயண கட்டுரை என்னன்னா, அடுத்த வீடு 50 மைல் அப்படிங்கிற தலைப்புல மேல 3 எழுதுனாரா. ஃபர்ஸ்ட் எந்த போனாரு? ஜப்பான் போனாரு, ரோம் செக்கோஸ்லோவேக்கியா போனாரு, அப்புறம் காவிரி கரையினுடைய அந்த ஒரு பயணத்தை எழுதினாரு. கடைசியாக அடுத்த வீடு 50 மைல் அப்படிங்கிற தலைப்புல எழுதினார்.
ரைட். அடுத்து நம்முடைய கருவி நாகஸ்வரம். நம்ம நாதஸ்வரம்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நாகஸ்வரம் அதுக்கு பேர். ஆனால் நம்ம நாதஸ்வரம்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எஸ், சரி. இந்திய இசையினுடைய அழகான நுட்பத்தை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகள் ஒன்று தான் நாதஸ்வரம். இது 600 ஆண்டுகளுக்கு முன்பு இது நமக்கு அந்த தகவல் கிடைக்குது. கீழே வந்துருங்க. நாகஸ்வரம் என்ற பெயரே சரியானது. அப்போ இன்று நாதஸ்வரம் என்று வழங்கக்கூடிய இசைக்கருவினுடைய சரியான பெயர் எது அப்படின்னு கேட்டோன்னா நாகஸ்வரம். ரைட். ஆச்சா மரத்தில் இந்த கருவி செய்யப்படுது. அந்த நாகஸ்வரத்துடைய மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. சீவாளி அப்படிங்கிறது இந்த நாகனவாய் புல்லுனால செய்யக்கூடிய ஒரு வகை கருவி. அந்த கருவியுடைய ஒரு உறுப்பு. அடுத்தது முக்கியமானது புணர்ச்சி. ஆமா, சரி. ஏன்னா கெமிஸ்ட்ரி ஆளுங்க புணர்ச்சின்னா என்ன அப்படின்னு சொல்றோம். நிலைமொழின்னா என்ன? நீங்க இருங்க, அந்த பக்கம் வர. நிலைமொழி வறுமொழி புணர்ச்சியிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஏன்னா நாம சின்ன வகுப்புல பிரித்து எழுதுக செஞ்சோமா, சேர்த்து எழுதுக. பிரிச்சிருந்தா நம்ம சேர்த்து எழுதணும், சேர்ந்து எழுதுறத பிரிச்சு எழுதணும். இதுதான் நம்ம பேர் வச்சிருக்கோம். 8வதுக்கு மேல புணர்ச்சி அப்படின்னு பேர் வைக்கிறோம். சரி, அப்போ இந்த நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில ஏதாவது மாற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? புணர்ச்சி. இல்ல ரெண்டு சொல்லும் சேரும்போது எந்த மாற்றமும் நடக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? புணர்ச்சி. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப புணர்ச்சி அப்படின்னா என்ன? இது விளக்கங்கள் இதெல்லாமே நான் என்றால் என்னன்னு கேட்டேன். முதலில் வருவது நிலைமொழியே சார். சரி, புணர்ச்சி சொல் விளக்கம் மட்டும் கொடுங்க. என்றால் என்ன கூட வேணாம். டேர்ம் மீனிங். இரண்டு சொற்கள் சேர்வது. வெரி குட். 2 சொற்கள் சேர்வது. சிம்பிள். ஓகே. 2 சொற்கள் சேர்வது நம்ம புணர்ச்சி நம்ம சொல்றோம். ஸோ புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அடுத்த டெர்மினாலஜி மீனிங் போகணும். அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது அல்லது சேருவது புணர்ச்சி என்று அழைக்கப்படும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சொல்றோம், இது 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்பது 2 சொற்கள் சேரும் போது அந்த சொற்கள் அந்த புணர்மொழியில், அதுக்கு பேரு 2 சேர்ந்த பிறகு அது பேர் புணர்மொழியின் பேரு. அந்த புணர்மொழியில் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை எனில் அது இயல்பு புணர்ச்சி. அது இயல்பான புணர்ச்சி. அந்த புணர்மொழியில் ஏதேனும் மாற்றம் நடக்குமாயின் 3 விதமான மாற்றங்கள் நடக்கும். 1, ஒரு சொற்கள் 2 சொற்கள் சேரும் போது ஒரு எழுத்து தோன்றலாம். இது தோன்றல் புணர்ச்சி. விகார புணர்ச்சிங்கிறது விளக்கம் கொடுக்குறேன். அடுத்தது 2 சொற்கள் சேரும் போது நிலைமொழியுடைய இறுதியிலோ வறுமொழியுடைய முதலிலோ ஏதேனும் ஒரு மாற்றம் நடக்கலாம். இது திரிதல். விகாரம். திரிதல். கெடுதல் அப்படிங்கிறது 2 சொற்கள் சேரும் போது நிலைமொழியுடைய இறுதியில் ஏதேனும் ஒரு எழுத்து குறையப்பட்டால், அது குறைஞ்சா அது வந்து கெடுதல் நம்ம சொல்றோம். ஸோ இது சிம்பிள், அவ்வளவுதான். அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது புணர்ச்சின்னா என்ன, நிலைமொழி வறுமொழி உங்களுக்கு தெரியணும். இதனுடைய வகைகள் தெரிஞ்சா போதும். அப்போ புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி விட்டுருங்க. அல்லது இப்படி கொஸ்டின் கேட்பான். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ தமிழ் மொழி, கற்சிலை, தமிழ் பாடம், தீந்தமிழ், இதுல எந்த ஆப்ஷன் வந்து ஆட் ஒன்? அப்போ விகார புணர்ச்சியில் இருக்கிற 3 கொடுத்துக்கிட்டு 1 மட்டும் ஆட வைக்கிறான், அது இயல்பு புணர்ச்சி வந்துடும். ஸோ 3மே விகார புணர்ச்சி சார்ந்தது. தமிழ் மொழிங்கிறது மட்டும் தமிழ் கூட்டல் மொழி, தமிழ் மொழி இயல்பு புணர்ச்சி. மற்ற எல்லாமே விகார புணர்ச்சி கேட்டகரி வரதுனால இது வந்து ஆட் ஒன் அல்லது வேறுபட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இது போதுமானது. ஏன்னா கம்மியாக விட்டு மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஒரு சில இருக்குது. சரி, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, புணர்ச்சி. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, 2 சொற்கள் சேருவது புணர்ச்சி. ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். 2 சொற்கள் இடையில் நிகழ்வதாலும் இல்லை, 2 சொற்கள் சேருவது புணர்ச்சி. ஓகேவா? ரைட்டு. இதில் உயிரீறு மெய்யீறு இதெல்லாம் உங்களுக்குலாம் வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. கீழே வந்துருங்க. இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் இருக்கா? அதில் இயல்பு புணர்ச்சியோட டெஃபினேஷன் பாருங்க. புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. ஓகேவா?
ரைட். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் போயிருங்க, விகார புணர்ச்சி. சரி, இயல்பு புணர்ச்சிக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்த பக்கத்தினுடைய டாப்ல இருக்கு பாருங்க, வாழை குட்டல் மரம். இதுல 2 சொல்லு இருக்கு, 2 சேருது. சேரும்போது ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? இல்லை. ஸோ அது இயல்பாக சேர்ந்துருக்கு, அதனால இயல்பு புணர்ச்சி. செடி குட்டல் கொடி, செடி கொடி அப்படியே தான் இருக்கு. மண் குட்டல் மலை, மண்மலை அப்படியே தான் இருக்கு. ஸோ எந்த மாற்றமும் நடக்கல, அது இயல்பாக சேர்ந்ததுனால இயல்பு புணர்ச்சி. சரி, புணர்ச்சியின் போது ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால், இப்போ வாழைக்குடல் பழம், வாழைப்பழம் அது வந்து தோன்றல் விகாரம். அங்கே மாற்றம் நடந்தது இல்லை, இப்போ வருது இல்லை. கேட்குறேன், இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சரி, வாழைக்குட்டல் பழம், வாழைக்குட்டல் மரம், வாழை மரம் அப்படியே வரும். சேர்ந்துச்சுன்னா ஏதாவது மாறி இருக்க பாருங்க, எழுத்து ஏதாவது மாறி இருக்கா, சொல்லு ஏதாவது மாறி இருக்கா? இல்லை அது இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ இது வாழைக்குடல் மரம்னு இருக்கு. இப்போ நம்ம வாழைக்குடல் பழம் போடும்போது இப்போ ஆட் ஆகுது, அதுக்கு என்ன ரீசன்? தோன்றல் விகாரம் புணர்ச்சி தோன்றிருக்கு, ஒரு எழுத்து தோன்றிருக்கு. நான் விளக்கு கேட்குறேன். வள்ளி நியமிக்குதா? அதான் காலையில் ஒரு ரூபா சொன்ன முக்கியா, அவ்வளோதான். சந்திப்பில் இன்னும் சின்ன வகுப்பு வந்து வெளியில் வரல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இதுதான் ரீசன். அப்படி எழுதுனா வாழைப்பழம்னு எழுதுவேன். அப்போ 2 மொழியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு இப்பு மட்டும் அதிகமாக வருது, புதுசாக தோன்றிருக்கு. ஸோ தோன்றது அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்தது விகார புணர்ச்சி பாருங்க. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால், அது ஒரு எழுத்தா இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தா இருக்கலாம். அது எப்படி வேணா மாற்றம், இயல்புல இருந்து கொஞ்சமாவது மாறி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விகாரம்னு பேர். விகாரம் என்றால் மாற்றம்னு அர்த்தம். இவன் மூஞ்சியா விகாரமா இருக்குன்னு கேட்குறாங்கல்ல, அப்படின்னா நாளடைவில் இருந்து ஏன் மாறி போச்சு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதில் 3 விதமான விகாரங்கள் இருக்கு, அதாவது மாற்றங்கள் இருக்கு. ஒன்று தோன்றல், இன்னொன்று திரிதல், இன்னொன்று கெடுதல். அப்போ தோன்றல்னா இப்போ நீ சொன்னதுக்கு இது இருக்கு பாரு, நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு, இது மட்டும் வந்திருக்கா? ஸோ அது புதுசாக ஒரு எழுத்து தோன்றதுனால தோன்றல். திரிதல் அப்படிங்கிறது பல்கூட்டல் பசை, அந்த இல்லு இருறா மாறிடுச்சா, அப்போ அது திரிஞ்சு போச்சு இல்லையா, இல்லு இருறா தெரிஞ்சிருச்சு, அதனால திரிதல். கெடுதல் அப்படிங்கிறது புறங்கூட்டல் 400, புறநானூறு, அங்கே இன்னும் கெட்டு போயிடுச்சு இல்லை, ஸோ அது கெடுதல் தான், சிம்பிள். அடுத்து உயிரிட்டு புணர்ச்சி, இதெல்லாம் வேண்டாம். இதில் உடன்படும் மெய்ன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யா வா ஈ இப்பு, இந்த 2 எழுத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே. உடன்படு மெய் புணர்ச்சி போதும். இன்னும் இண்டெப்தெல்லாம் உங்களை போய் கேட்க மாட்டான். அதனால் இந்த இதெல்லாம் தேவையில்லை, மெய்க்கும் வைக்கும் இதெல்லாமே தேவையில்லை. இதில் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும், அந்த ஒரு நூற்பை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும், ஏன்னா இது உங்களுக்கு வல்லின மிகுதல் இருக்கு. ஸோ இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பூ அப்படிங்கிற எழுத்து அல்லது மலர் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் ஒற்றுமையிலிருந்து வரக்கூடிய கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், மற்றதெல்லாம் தேவையில்லை. பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். இன மென்மையும் தோன்றும்னா மெல்லெழுத்து தோன்றும். வல்லினம் மெல்லினம் இடைன்னு சொல்றோம்ல, மென்மைனா மெல்லினம். இப்போ பூக்குடல் கொடின்னு சொன்னா பூங்கொடின்னு சொல்றோமா, பூக்குடல் கொடி 2 சேரும்போது பூங்கொடின்னு வருது. பூக்குடல் சோலை, அப்போ மெல்லெழுத்துல வந்துருச்சா, சிம்பிள், அவ்வளோதான். அடுத்தது தெரிந்து தெளிவோம், அதில் வந்துருங்க. அதில் 2வது வரியில பாருங்க, 2வது வரியில ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கக்கூடிய அந்த உகரம் குற்றியல் உகரம். இந்த டெஃபினேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குற்றியல் உகரம் 6 வகை நம்ம அன்னைக்கே பார்த்தோம். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர் தொடர், நெடித்தொடர், ஆயுத தொடர். ஓகே, அடுத்தது மொத்தம் தேவையில்லை. சரி, பலவுள் தெரியும், எந்த பக்கம் வந்துருங்க, கடைசி பக்கம் வந்துருங்க. உங்களுக்கு எகர பகர உடன்படுமை சொல்லியிருந்தோம் இல்லையா, அது கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஈ இவ்வு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உடன்படுமைகள் ஈ இவ்வு இப்படி மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரி, பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். பொதுவர், பொதுவர் அப்படிங்கிற இந்த சொல் எந்த நிலத்தை குறிக்கும்? முல்லை நிலம். மரவேர் என்பது என்ன புணர்ச்சி? மரம் புட்டல் வேர், மரவேர். இம்மு கெட்டு போச்சு, அதனால கெடுதல். அடுத்தது அதுல இருக்கு பாருங்க, அதிர புகுதக கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாள் கனவில் கண்ணன் புகுந்தார். அது
ஓகே, அது சமணத்தில் வந்து தீர்த்தங்கர உருவம், அது தேவையில்லை. கீழே வந்துருங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். கூரை போடுறதா இல்லை கூரை? எஸ், இதுதான் வந்து மரபு பிழை நீக்கி எழுதுறது. ஸோ கூரை அப்படின்னாவே அங்கே வேயணும். கூடைனா பானை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம். ரைட், அப்போ கூரை வேய்ந்தனர் வரணும். அடுத்தது கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டான். பானை என்ன பண்ணணும்? கூடை என்ன செய்யணும்? பானை என்ன செய்யணும்? குயவன் பானை வனைந்தான். பானைனா வனையணும், கூடைனா முனையணும். ரைட், அடுத்தது நேற்று தென்றல் காற்று அடித்ததுன்றது தப்பு. எப்படி சொல்லணும்? தென்றல்னா வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார், நார் உரிக்கிறதுன்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது அணில் பழம் சாப்பிட்டது அப்படின்னா உண்டதுன்னு சொல்லணும். சாப்பிட்டு சொல்லக்கூடாது, உண்டது. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, மலரை வந்து கொய்து வா. ரைட், கலைச்சொற்களை பார்த்துக்கோங்க. இதில் மதிப்புறு முனைவர் பார்த்துக்கோங்க, ஆனரரி டாக்டரேட்டு. அடுத்தது இந்த கம்பைனேஷன் புணர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான். அடுத்து அறிவை விரிவு செய். கவிஞர் அறிவுமதியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு நட்பு காலம். கிருபானந்த பாரதியார் இருக்கா இல்லையா? திருக்குறள் கதைகள். அது மட்டும் இல்லை, ஜேம்ஸ் இருக்கா இல்லையா? ஜேம்ஸ் லாவ்லாக், அவருடைய கையா உலகே ஒரு உயிர், இது இவருடைய படைப்புகள். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் அந்த படைப்புகள், அந்த நூல்கள் தெரியணும், ஆசிரியர் தெரியணும். ஓகேவா? ரைட். தமிழில் சுரேஷ் அவர் வேண்டாம், ஜேம்ஸ் லாவ்லாக் அவர் மட்டும். இதை முடிச்சிடலாம். சரி, ட்ரை பண்ணுவோம். டைம் பார்க்குறேன். 10 மணிக்கு 10 ஆரம்பிச்சாலும் 11:30 பிரேக் வேணுமா? ஆனால் இப்போ 2 மணிக்கு 2 ஆரம்பிச்சா இப்போ வேணாம் பிரேக். இல்லை 4 மணிக்கு ஆ